தம்பி, என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? மகா மாமா உயிரை காப்பாத்தி கொடுத்த சாமி. அவ மேல நீங்க பழி போட்டதே ரொம்ப தப்பு. அதையும் தாண்டி அந்த நேரத்துல மகா ஏன் அங்க வந்தான்னு சொல்லி திரும்பவும் அவ மேல பழிய போடுறீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல தம்பி. நீங்க இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு. வேணா தம்பி, இத்தோட விட்டுடுங்க. அக்கா, எதுக்கு இப்ப தேவையில்லாம ஏன் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்கல. அவ சரியான நேரத்துக்கு மாமாவை போய் பாத்திருக்கா, காப்பாத்திருக்கா, எல்லாத்தையும் நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நேரத்துக்கு அவ அங்க போயிருக்கானா, அப்ப இவதான் அந்த வலையில திருடி இருக்கணும். மாப்பிள, முழுசா எதையும் கேட்காம அவசரப்பட்டு அந்த பொண்ணு மேல பழி போடாதீங்க. நான் சொல்ல வந்ததே வேற. மகா என்னை காப்பாத்தினதோட அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. நான் வலி வந்து கீழே விழுந்தப்போ என் கையில இருந்த இந்த பிரேஸ்லெட் கழண்டு கீழே விழுந்துருச்சு. அது எனக்கும் தெரியல. மகா என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா நான் படுத்து தூங்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 10 பவுன் வளையல மகா எடுத்து வச்சிருக்கான்னா கீழே கிடந்த பிரேஸ்லெட்டும் எடுத்து வச்சிருக்கணும்ல. புரியலையா? இந்த பிரேஸ்லெட் கீழே கிடந்ததை பார்த்த மகா அதை எடுத்துட்டு வந்து நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சு என் பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கான். அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவளை எப்படி நம்ம ரொம்ப நல்லவன் நம்ப முடியும்? மாமா ப்ளீஸ், இதுக்கு மேல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேசி கிளற வேண்டான்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நீங்க மகா மேல பழிய போடுறத என்னால ஏத்துக்க முடியாது. அதை தாண்டி இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவா. மகா திவ்யாவை அவ்வளவு நம்புறா. அதோட நானும் மகாவை நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போலீஸை தான் கூப்பிடணும். போலீஸ் வந்தா அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வரும். ஏன்னா இந்த வளையல் காணாம போன விஷயத்துல என்ன நடந்ததுன்னு இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா போலீஸை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. என்னவாமா, போலீஸை கூப்பிடலாமா? சேச்சா, அதான் நீயே வேணான்னு சொல்லிட்டியா மாப்ள? அதுக்கப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? வளையல் வேற கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம்.